மாமுகத்தோனே அரணுடைய புத்திரனே அரணுடைய புத்திரனே அரணுடைய புத்திரனே அரணுடைய புத்திரனே ஆதிமாவயற்றோனே விநாயகா பார்வதியாளே நடந்த பாலகா ஓடி மாமுகத்தோனே அரணுடைய புத்திரனே அரணுடைய புத்திரனே விநாயகா அம்மை பார்வதியாய் தடுத்த பாலகா சொல்லி மாமை முருகா செத்தூர் வடிவேல் முருகா செந்தூர் வடிவேல் முருகா செத்தூர் வடிவேல் முருகா செந்தூர் வடிவேல் முருகா ஆனவதி முகமாரி ஆனவா தாயே நீ குடி வெள்ளம்மா மாலை மாலை உன்னை தொழ வேணம்மா கதைக்கு துணையாக வந்து நில்லம்மா மலை சரஸ்வதி அம்மா வந்து என்னிடம் குடி வெள்ளம்மா அம்மா வந்து குடி கொள்ளம்மா அம்மா காலை மாலை உன்னை கொழுவேரம்மா ஆறும் கதைக்கு துணையாக வந்து நில்லம்மா படிக்க சொன்ன தாயாரின் திருவடியை போட்டுவே சிறியவன் நான் மனம் வைத்து வாழ்த்துவே பட்டினோ குருவை போட்டினோ சபைதனிலே போட்டினோ சபைதனிலே கணக்கினோ வெள்ளிசை பாடவே வணக்கமே முத்தான தேவியே பேரன்புமிக்க பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, சகோதரி சகோதரிகளே, நீருடன் நிலப்பெருகி மன நலங்கள் பெற்று திங்களும் மும்மாரியும் மாறினும் மாறாமல் அமர்ந்திருக்கும் சரி முத்தமிழும் சங்கமிக்கும் குமரி ஜில்லா தளத்திற்கு ஆமா விவேகானந்தபுரம் என்று சொல்லக்கூடிய அழகான நன்னகரத்திலே சரி அருள்மிகு இசைக்கம்மனுடைய ஆலயத்திலே கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் விளாத்திமலை நன்னகரத்தை சார்ந்த சரணியா வில்லிசை குழுவினர்களாகிய நாங்கள் வில்லிசை நிகழ்த்துவதற்காக வந்திருக்கின்றோம். நாங்கள் நிகழ்த்தக்கூடிய இந்த வில்லிசையிலே எப்பிழை ஏற்பட்டினும் தங்களுடைய மனதை சொல்லி மதித்து குற்றத்தை எல்லாம் கழித்துவிட்டு குணத்தை விட்டு கையாள வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு வில்லிசையிலே நாங்கள் முதலாக அரியர்புத்திரன் ஸ்ரீ தர்ம சாஸ்தா வந்து பிறந்த கதையை எங்களுக்கு தெரிந்தவாறு இன்பமாக செய்கின்றோம். அரியரில் முதல்வனானே ஆதிகொண்டை என் பெயரில் உரியதோர் தமிழை நாளே முகந்து நான் கதையாய் கூற திரிபுரை மெரித்தோன் மைந்தன் செந்திலாண்டனைக்கு மூத்த ஹரிமுகனான தொந்தி கண
கணபதி காப்புதாமே மீந்துவத்தால் எங்கரைக்கன் விரையிலால் தோண்டவரம் வாங்கி மரங்கள் வாங்கி செய்ய சிவனாத்தனை மருட்டி திருமால் அருகே மகிழ்ந்து செல்லு பெண்கோலம் கொண்டு சத்தியம் செய்து வரமளித்து ஐயன் சாஸ்தா ஐயன் பிறந்த கதை படிக்க மத யானை முகவன் காப்புதாமே தானாகிய பொண்ணு கவி பாடவே தானாக தோன்றிய தங்க கைலாச மாமலையிலே சித்தி வித்தியாதரர்கள் 33 கோடி தேவாதி தேவர்கள் 48,000 ரிஷிமார்கள் சக்கத்தார்கள் சமயத்தார்கள் வானவர்கள் இந்திரர் இறையவர் கருடர் கம்பருடர் பூதர் பைசாசர் தும்புரு நாரதர் சித்த வித்தியாதரர் இப்படி கைலாசவாசிகள் யாவரும் கைலாச மலையில் பகவானின் திருமணியை நாடி நிற்கக்கூடிய நேரத்தில் மேலே வந்த கைலாச மாமலை யார் யாரெல்லாம் என்னை வாழ்ந்து வருகின்றார்கள் தந்தையின் பெருமாளோடு தந்தை முகவனுக்கு இளைய மகனாகிய கந்தக்கடவுள் ஆலயமணி ஒலிக்கின்றார். மூத்த மகனான விக்னேச பெருமாள் இந்த உலகத்திலே தாய் தந்தர்களை விட வேறு தெய்வம் இல்லை என்று சொல்லி பாரிஜாத மலர்கள் எடுத்து தாய் தந்தர்களுக்கு புஷ்பாபிஷேகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆமாமா கைலாச மாமலையிலே பகவான் வரவிருக்க பார்வதியவை இடம் இருக்க எல்லோரும் கைலாச மலையிலே சரி பொதுவாக அமர்ந்திருக்கக்கூடிய நாளையிலே பாதாள உலகத்தை ஆண்டு வருகின்றார் அசுரனானவன். ஒருவருக்கொருவர் சொல்லுகின்றார், டேய் தம்பி அண்ணா, அதாவது இந்த தெய்வாதி தேவர்களை பார்த்தாயா? என்று பார்த்தாலும் நரை திரை மூப்பு பிணி சாக்காவிவையாவும் அணுகாமல் என்றும் சாவில்லா சிரஞ்சீவியாக வாழ்ந்து வருகின்றார்கள். அதற்கு காரணம் என்ன தம்பி? அண்ணா, நம்மளுடைய நிலைமை பார்த்தாயா? தினம் தினம் இறக்கின்றோம், சரி, தினம் தினம் பிறக்கின்றோம். அவரை போல் இறப்பு பிறப்பில்லாமல் வாழ வேண்டும் என்று சொன்னால் இதற்கு ஏதாவது ஒரு ரகசியம் இருக்கும்.
இருக்கும் நமக்கு தெரியாதுல்ல. என்ன என்னுடைய ரகசியம் எனக்கு தான் தெரியும். உன்னுடைய ரகசியம் உனக்கு மட்டும் தான் தெரியும். நாம அனைவருடைய ரகசியம் தெரிந்த ஒரே ஆள் யார் என்று சொன்னால் அது கைலைநாதன் சிவபெருமான் மட்டும் தான். அவர் சொல்லுவாரா? இந்த ரகசியத்தை அவரிடத்தில் சென்று கேட்டு தெரிந்து கொண்டால் என்ன? சொல்லுவாரா? கண்டிப்பாக. அப்படியானால் சரி, எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து போகலாம் என்று சொல்லி கைலாச மாமலையில் வருகிறார்கள். சிவன் முன்னே வந்து என கேட்டார் பாருங்க. என்ன என்னம்மா? நரை திரை மோப்பு பேடகா கண்ணே மோப்பு பேடகா கண்ணே வாழ்வதற்கு வாழ்வதற்கு நாதனே உன்னோட திருவருளாலே நாதனே உன்னோட திருவருளாலே பகவானே சுவாமியே என்னப்பா எங்களை யாருன்னு தெரியுதா? என்ன? அதாவது நான் என்னெடுத்த குழந்தைகள் அல்லவா தங்கை? நாங்கள் அசுரர்கள். ஆமாப்பா. எப்பா காரியம் இல்லாமல் நாங்கள் எந்த இடத்திலும் காரியம் எடுத்து வைக்க மாட்டீர்கள். சரி, என்னை நாடி வந்த காரணம் என்ன நிரப்பி செல்வங்களே? பகவானே என்னப்பா? நீங்கள் படைத்தவர்கள் தானே அந்த தேவால் தேவர்கள். நரி திரை மூப்பு பிணி சாக்காடி இவையெல்லாம் அணுகாது வாழ்கின்றார்கள். நரியா? நரை. ஒரு நரை. எங்க வாழ்க்கை பாத்தீங்களா? ஆமாப்பா. ரொம்ப மோசமாயிடுச்சு. இருக்கின்றோம் பிறக்கின்றோம், தினம் தினம் செத்து செத்து பிழைக்கிறோம். சுவாமி அவர்களை போல நாங்கள் வாழ வேண்டுமானால் சரி இதுல ஏதாவது ரகசியம் இருக்குதா? என்ன? தெய்வாதி இவர்களை போல் இன்னும் சாவில்லா சிரஞ்சீவியாக வாழ வேண்டும் என்று கேட்கிறீர்கள். அதாவது என்னுடைய மைத்துள்ள ஐரியம்மாள் பள்ளி கொள்ளக்கூடிய 5வது கடலாகிய திருப்பாற்கடலை கூட கிடைத்து அதில் பிறந்து வரும் திவ்ய பொருளான தெய்வாமிர்தம். அந்த தெய்வாமிர்தத்தை தாங்கள் சாப்பிட்டு வருவீர்கள் என்று சொன்னால் அவர்களை போல் சாவில்லா சிரஞ்சீவியாக வாழ்ந்து வரலாம். ஆனால் அவங்களுக்கும் எங்களுக்கும் ஜென்ம விரோதம் அல்லவா? இருந்தால் என்ன? நாங்க இந்த நேரத்துல போய் கூப்பிட்டா வருவாங்களா? காரியம் கழிய வேண்டும் என்று சொன்னால் கழுதை காலாக இருந்தாலும் கெட்டியாக பிடித்துதான் ஆக வேண்டும். ஒரு உதவுதச்சாலும் பரவாயில்ல. நெருஞ்சி முள்ளாக இருந்தாலும் நெருக்கமாக இருந்தால்தான் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். கற்றாழையாக இருந்தாலும் கொத்து கொத்தாக இருந்தால்தான் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். என்னுடைய கிருபை உண்டு என்று சொன்னால் நீங்கள் சென்று அழைத்தால் வருவார்கள். சென்று காரியத்தில் வந்து பாருங்கள் ஆகட்டும் என்று சொல்லி எல்லோரும் வந்து அரை சேர்ந்தார்கள். தேவால் தேவர்களை கொண்டு திருப்பார்கடலில் வருகிறார்கள். சரிதான். அண்ணாச்சி ஒரு வார்த்தை சொன்னாங்க பாத்தீங்களா? என்ன சொன்னாங்க? ராட்சியா இருந்தாலும் கொப்பா இருந்தாலும் நல்லா இருக்கும். தூரத்துல இருந்து யாரோ பேசினா கேட்காதுமே. அப்படியா? ஆனா அந்த அண்ணாச்சி சொன்னாங்க. ஆனா நான் நம்பல. ஆனா இப்பதான் நம்பியிருக்கேன். சரி. ஆமாப்பா. இப்படி இருக்க பகவான் முன்னே பகவானுடைய அருளால் திருப்பார்கடலில் வந்து இப்படி அமர்தம் கிடைத்தார் பாருங்க. எப்படி கண்ணே? அப்படியே இருக்கையிலே அசுரர்களோ தேவர்களோ அசுரர்களோ தேவர்களோ அது கதைய வேணும் என்று போட்டினா
தம்பி தேவர்களை நம்பி நாம் அமிர்த கடை வந்திருக்கோம். ஆமா தேவர்கள் வேலையை பத்தியா ஆமாப்பா அவங்க வந்து எதுவுமே கண்டுக்காத மாதிரி இருக்கிறாங்க. ஆமாப்பா ஆனால் நம்ம கை போட்டு சொல்லுவாங்களா எப்பா என்ன அவனுக்கு அப்படி ஒரு மாதிரி தான் இருக்கு. அதனாலதான் தட்டி காணிக்க என்ன கொண்டு ஒண்ணுமே செய்ய முடியல. ஆமாப்பா எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கு. ஆமா கண்டிப்பாக. அதனால தேவர்களே பலமுறை தெய்வ அமிர்தம் கிடைத்தவர்கள் நீங்கள். அமிர்தம் கிடைக்கக்கூடிய முறையை நீங்கள் சொல்லித்தாங்க. என்ன அமிர்தம் கிடைக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது வீசின கையும் பெருங்கையுமாக வந்து விட்டோம். தம்பி பொதுவாக இந்த உலகத்தில் சரி தயிர் இல்லை என்று சொன்னால் மோர் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் எவ்வளவு பொருட்கள் தேவைப்படுகின்றது? பால் வேண்டும், பாத்திரம் மத்து வேண்டும், அதை இழுத்து பிடித்து கிடைவதற்கு என்னை போன்ற அழகான பெண் வேண்டும். பால் தயிர் மத்து மூன்று இருந்தா பெண் இருந்தா போது கிடைச்சிடலாம். உரைமோர் வேண்டும். உரைமோர் வேண்டுமா? ஆமா. அது எங்க போய் வாங்கணும்? அது பால். அப்படியா? ஏமா ஆனா ஒரு கடையில போய் வாங்கணும். தம்பிக்கு அறிவு பாத்தீங்களாம்மா? சரிதான். அதாவது இந்த தம்பிக்கு வயிறு மொத்தம் மூலதான். நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல நிறைய அதிபுத்திசாலி உண்டுன்னு சொல்லுவாங்க. ஆனா சரண்யா வெள்ளிசைக்குள்ள மட்டும்தான் ரொம்ப பெரிய புத்திசாலி எல்லாம் இருக்காங்க. அடேங்கப்பா. ஆமாப்பா. ஆனா ஒரு கடையில இருந்து வாங்கிட்டு வந்திருக்கான் பாத்தியா? ஆமா. ஆமாப்பா. ஏமா அதாவது நான் எல்லாம் தயிர் மோர் கடை வேண்டும் என்று சொன்னால் நேர கடைக்கு போவேன். சரி. ஆனா அந்த 10 ரூபாய்க்குள்ள ஒரு தயிர் பாக்கெட் எடுக்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டே இருப்பேன். ஆமா. ஏமா அதாவது இந்த உலகத்தில் தயிர் மோர் கடை வேண்டும் என்று சொன்னால் இவ்வளவு பொருட்கள் தேவைப்படுகின்றது. சரி. அலைகடலை கூழாக கடை வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு பொருட்கள் தேவைப்படுகின்றது? இதற்காக தான் பெரியவர்கள் ஒரு வாக்கியம் சொல்வார்கள். என்ன வாக்கியம்? எந்த இடத்திலும் இருப்பதை வைத்து சிறப்பாக செயல்படு என்று சொல்வார்கள் அல்லவா? அந்த சொல்லியிருக்கேங்க. மாபெரும் ஆலி ஒரு தாலியாக சமைத்தார்கள். ஆலி என்று சொன்னால் தாலி என்று சொன்னால் அப்படி என்று சொன்னால் பாலும் பாத்திரமும் ஆகிவிட்டது. இது என்ன வேண்டும்? மத்து வேண்டும் அல்லவா? தம்பி எப்பா நம்ம வீட்டுல மத்திருக்குதா தம்பி? இல்ல உங்க வீட்டுல மத்திருக்குதா தம்பி? உலக்கையா அந்த புட்டை வச்சு மாவிலையா வச்சு இடிப்பாங்க. அப்படியா? கடைய முடியாது. அப்ப நம்ம வீட்டுல இருக்கக்கூடியது உலக்க. ஆமா. சரி தம்பிக்கு அதாவது உங்க வீட்டுல இருக்கக்கூடியது உலக்க. சரி. தம்பி நம்ம வீட்டுல என்ன தம்பி இருக்குது? மக்கா. உன் கடைசியில கோரி குளிக்க உள்ளது. வேண்டாம் தம்பி மக்க வேண்டாம். தம்பி எல்லாம் சின்ன குட்டி நீ ஒண்ணு சொல்லு பாப்பா. நம்ம வீட்டுல என்னதெல்லாம் இருக்குது? நம்ம வீட்டுல தயிர் கிடையாது, மத்து இருக்குனே. தயிர் கடைக்குள்ளதா? உடனே கொண்டு வா, உடனே கொண்டு வா. அந்த மத்தம் இதுக்கு ஆகாதுனே. ஏம்மா? அது ஆகுதுங்க. அப்ப இரும்பு மத்த வாங்கி வச்சிருக்கா? ஏய் தம்பி அந்த மத்தெல்லாம் கொண்டு போட்டா கண்டிப்பா நீ சொல்ல போற ஆள் தம்பி. என்ன? நம்ம வீட்டுல என்ன இருக்குது? எங்க வீட்லயே பருப்பு கடையக்கூடிய மத்த இருக்குது. பருப்பு கடையக்கூடிய மத்தை கொண்டு அலைக்கடலிலே போட்ட வந்து சொன்னா எந்தமா போய் விடும். ஆமா. ஆகையால் இந்த உலகத்திலே பிரசித்தி பெற்ற மலை என்று சொன்னால் அந்த மந்திரகிரி மலை மட்டும்தான். அந்த மந்திரகிரி மலை அப்படியே தூக்கி கொண்டு மொத்தம் வச்சுட்டாங்க. சரி. ஏமா? என்ன? மந்திரகிரி மலையை கொண்டு மொத்தம் வைத்தால் அந்த மலையானது அமிழ்ந்தல்ல போய்விடும். ஆமா. மலையானது அமிழ்ந்து விடாமல் இருப்பதற்காக சந்திரனை பிடித்து சில்லாகவே பாவித்தார்கள். சூரியனை பிடித்து குடையாக பாவித்தார்கள். இழுத்து பிடித்து கடைய வேண்டும் என்று சொன்னால் என்ன வேணும்? பாம்பு. இழுத்து பிடித்து கடைய வேண்டும் என்று சொன்னால் ஒரு கயிறு வேண்டும். அந்த கயிறு எல்லாம் கொண்டு மலையை போட்டு கட்டினா என்ன ஆகும்? அத்து போய் விடும்பா. அதாவது இந்த உலகத்திலே நீளக்கூடிய அரவம் வாசிக்கிட்டு செல்லக்கூடிய பாம்பு. அந்த பாம்பை கொண்டு கயிறாகவே பாவித்தார்கள். கிடைந்தார்கள். அமிர்தம் பிறந்து விட்டது. சரி. பிறந்த அமிர்தத்திலே பார்த்து கொண்டிருக்கிறான் அசுரனானவன். என்ன செய்கின்ற அண்ணா தம்பி அதோ பாருடா. ஆமா. தேவர்கள் அதோ இருக்கிறார்கள் பாரு. அப்பா அப்படின்னு சொல்லி என்ன கேட்டான் பாருங்க. எங்களோட பாக அமிர்தம் எப்படி இருக்கிறதா? எடுத்து ஒருவனை கண்ணத்திலே அடித்தான்.
கொண்டிருக்கக்கூடிய தருணத்திலே சரி. நிற்கின்றார் தேவர்கள். அதாவது பார்த்த பெருமாள் சொன்ன நாராயணமூர்த்தி நினைக்கின்றார். என்ன? அதாவது தெய்வாதி இவர்கள் திக்கற்றவர்களுக்கு துணை தெய்வம் தான் என்று சொல்வதற்கு நாங்க எம் பெருமாள் சிம்ம நாராயணமூர்த்திக்கு ஒரு முறைப்படக்கூடிய நேரத்தில் தெய்வ அமிர்தமோ தெய்வாதி தெய்வங்களுக்கு சொல்லப்பட்ட பொருள் அல்லவா? இந்த அமிர்தத்தை சாப்பிடாமலே இந்த அசுரன் இந்த வரத்து வர்றான். யாரையாவது விட்டு வைப்பார்களா? விட்டு வைக்க மாட்டார்கள் அல்லவா? ஆகையால் இவனுடைய கையில் இருந்து இந்த அமிர்தத்தை வாங்கி இந்த தெய்வாதி தேவர்களுக்கு ஒப்படைக்க வேண்டும். இந்த கோலத்தோடு சென்று அமிர்தத்தை தாய் என்று கேட்டால் தருவானா? என்ன தருவான்? சமத்தை அடியும் உதயம் தருவான். அவனை மயக்கி அவனுடைய கையில் இருந்த அமிர்தத்தை வாங்க வேண்டும் என்று சொன்னால் பொதுவாக இந்த உலகத்தில் ஆடவர்கள் எதற்கெல்லாம் மயங்குவார்கள்? மது என்று சொன்னால் என்ன? மாது என்று சொன்னால் என்ன? மது என்று சொன்னால் உண்ட பின் போதை வரும். கேக்கப்பா சரி. மாது என்று சொன்னால் 16 வயதுடைய பக்குவ பெண். அம்மா மது என்று சொன்னால் உண்ட பின்பு போதை தரக்கூடிய பொருள் தான் மது. மாது என்று சொன்னால் பெண். பெண்ணை கண்டாலே போதை தரும் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா? அம்மா 6 வயது சிறுமியும் ஒரு பெண் தான். 60 வயது பாட்டியும் ஒரு பெண் தானே? 6 60 பெண்ணால் யாராவது மயங்குவார்களா? இல்லை. மயக்கம் வருவான தீராத மயக்கமாகிவிடும். ஆகையால் 16 வயது மதிக்கத்தக்க ஒரு மாதவாகவே செல்ல வேண்டும் என்று சொல்லி பெருமாள் எப்படி வருகிறார் பாருங்க. எப்படிமா? ஒரு மோகினி போல் வாரா, ஒரு மோகினி போல் வாரா, சுரரிடம் போரா, சுரரிடம் போரா, ஒரு மோகினி போல் வாரா, மோகினி போல் வாரா, கருதிய சுரரிடம் போரா, கருதிய சுரரிடம் போரா. பக்குவம் அங்கேயாக சுமைந்தார். என்ன பெரியவர்கள் சொல்வார்கள்? என்ன சொல்வார்கள்? ஆணில் அழகு அர்ஜுனன், ஆணில் அழகு அர்ஜுனன், பெண்ணில் அழகு பெருமாள் என்று சொல்வார்கள் அல்லவா? அந்த பெருமாளை பெண்களும் எடுத்து வந்தார்கள் என்று சொன்னால் பார்ப்பதற்கு எவ்வளவு பேரழகாக இருக்கும். கண்ணபுரான் எடுத்த பெண்கோலத்தின் அழகு என்ன என்று சொன்னால் 32 லட்சணம், 16 கலை, 8 அம்சம், 96 தத்துவம். சரிதான். அழகுக்கு அழகு சேர்க்க வகையிலே மாயவனால் வருகிறார். வந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே கடற்கரை ஓரத்திலே அன்னபட்சி போல நடந்து வருகிறார். சரி, தேவா தேவர்களை கண்டார் வாருங்கள். அவள் நடையை கண்டோ, நடையை கண்டார், நடையை கண்டார். அவளுடைய இடையழகை பார்த்தவர்கள் இடையழகை மட்டும் தான் பார்க்கிறார்கள். அவளுடைய ஒரு பெண் வருகிறாள் பாரு. ஏய் தம்பி, என்ன அழகா இருக்கா. அந்த பெண்ணுடைய இடையழகை பார்த்தாயா? அவள் இடையழகை பாருடா. அவளுடைய இடையழகை பார்த்தாயா? கண்ணழகை பாருடா. கண்ணழகை பார்த்தவர்கள் கண்ணழகை மட்டும் தான் பார்க்கிறார்கள். காலழகை பார்த்தவர்கள் அவளுடைய காலழகை மட்டும் தான் பார்க்கிறார்கள். ஆனால் ஒன்று
காக்கும் கிளம்படைத்த தேவாதிதேவர்கள் ஆமா வருகிறது என் பெருமாள் சிம்ம நாராயணமூர்த்தி என்று சொல்லி சொல்லி இருகரம் கூப்பி வணங்கிக் கொண்டு நின்றார்களா ஆமா அருகில் வந்த மாயமோகினி ஆனவள் ஆனவள் என்னமா கேட்கிறார்கள் தேவா தேவர்கள் வெட்கத்தில் வருகிறார். சரி தேவர்களே என்ன அசுரர்களே என்னமா அங்கிருந்து வரும் பொழுதே உங்களை பார்த்து கொண்டு தான் வருகிறேன். நல்லது சும்மா சண்டை போடுறீங்களே ஆமாம்மா என்ன காரணம்? ஏமா என்ன? இதோ இருக்கிறது அல்லவா அலைகடல் சரி தலைகடலை இருதரப்பாரும் சேர்ந்து கூழாக கிடைத்தோம் ஆமா திவ்ய பொருளான தெய்வம் அமிர்தம் வந்து பிறந்தது சரி உடல் நிறைய இருப்பது அமிர்தம் தான் ஆமா பிறந்த அமிர்தத்தை பங்கு வைப்பதில் எங்களுக்குள்ள ஒரு சின்ன பங்கு தகராறு பங்கு சண்டையா? ஆமாம்மா. எனக்கு நல்லா பிடிக்கும். பங்கு சண்டையா? கவலையே வேண்டாம். சரி அமிர்தத்தை என்னுடைய கையில கொடுங்கள், நான் உங்களுக்கு சரியாக பங்கிட்டு தருகிறேன். டேய் தம்பி அண்ணா உனக்கு சிரிப்பாக வருகின்றதா? வரதான் செய்து ஆனாலும் இந்த பெண்ணானவள் வந்ததும் வராததுமாக அமிர்தகுணத்தை கேட்கின்றாளே ஆமா பெண்ணை நம்பி அமிர்தத்தை கொடுக்கலாமா? பெண்ணை ஒருபோதும் நம்பவே கூடாது சிரிப்பு வரும். அதுக்கு இப்படியா சிரிக்கணும்? அம்மா, ஆ, ஆனா உண்மையில நான் ஒரு வாரம் உறங்க மாட்டேன். சரிதான். இந்த வீடியோவை நான் பார்த்து ஒரு வாரத்துக்கு மேலதான் உறங்காம இருப்பேன். அப்படியா? ஆமா மயமா என்ன? அதற்காக ஆமா மயமா என்ன அப்படி இருக்க சரி பார்த்தார் சொல்லுகின்றான் அசுரனானவன். என்ன சொல்லிட்ட டேய் தம்பி என்ன? அதாவது இந்த பெண்ணானவள் வந்ததும் வராததுமாக அமிர்தகுணத்தை கேட்கின்றாளே ஆமா பெண்ணை நம்பி அமிர்தத்தை கொடுக்கலாமா? இல்லை ஒருபோதும் நம்ப கூடாது. பெரியவர்கள் என்ன வாக்கியம் சொல்வார்கள்? சீரும் பாம்பை நம்பினாலும் சிரித்து மயக்கும் பெண்ணை ஒருபோதும் நம்பி விடாது ஒருபோதும் நம்ப கூடாது அல்லவா? ஆமா என் தம்பி அது மட்டுமல்லாமல் வேற என்ன விவேக சிந்தாமணி என்று சொல்லக்கூடிய ஒரு உயரிய நூல் சொல்கின்றது. என்ன சொல்லிட்ட ஆலகால விஷத்தை நம்பலாம், ஆமா ஆற்றை பெறும் காற்றை நம்பலாம், அடேங்கப்பா போல மாமதை யானை கொல்லும் புலி வேங்கை நம்பலாம், சரிதான் காலனார் தூதுவிடும் கல்வர் வேடர் மறையவர் இவரை நம்பலாம், நம்பலாம். செயல் அகத்திய மாதிரி நம்பினவர்கள் சரி நாட்டு ரோட்டில் நின்று அம்மா அப்பா என்று திகைப்பனரே. அப்படியா? அப்ப சுந்தர் போட்ட பெண்களை நம்பலாமா? அப்படி கிடையாதுமா. செயல் அகற்றியது என்று சொன்னால் கையல் விழி, அதாவது கண்ணால் ஒரு ஆடவரை மயக்கி செல்லக்கூடியவர்கள் தான் செயல் அகற்றி என்று சொல்வார்கள். சரி ஆனால் இவன் இந்த பெண்ணை பார்க்கக்கூடிய நேரத்தில் நேரத்தில் குடும்ப குத்துவிளக்காக காட்சியளிக்கின்றாள். ஆமா பெண்ணை நம்பி அமிர்தத்தை கொடுத்து விடலாமா? கொடுக்கலாம். ஆகட்டும் என்று சொல்லி பெண்ணே பேர் அமிர்தமனை நினைத்தார்கள், அமிர்தத்தை கையிலே கொடுத்தார்கள். வாங்கி கண்ணபெருமான் நினைக்கின்றார். என்ன நினைக்கின்றார்? தெய்வாமிர்தம் சாப்பிடாமலே இந்த நிலை நிக்கிறானே, ஆமா இவையெல்லாம் கொஞ்சோடு அமிர்தம் சாப்பிட்டா யாரையாவது உயிரோடு வைப்பானா? வைக்கவே மாட்டான். தேவாமிர்தம் தேவர்களுக்கு சொந்தப்பட்டது. ஆமா அப்படி என்று சொன்னார். தேவர்களை பார்த்து சொல்லுகின்றார், என்ன சொல்லுகிறார்? தேவர்களை உங்களுக்கு அமிர்தம் வேணுமானால் வேண்டும் என்று சொன்னால் தெய்வார்கள் வலது புறம் வலது புறம் வலது புறம், வலது புறம் வலது புறம், அசுரரெல்லாம் இடது புறம் இடது புறம் வலது புறம், வலது புறம், வலது புறம் எல்லாம் இடது புறம், இடது புறம். அருகே முன்னே நிட்டவனே நிட்டவனே கையை நீட்ட வேண்டும். அருகே முன்னே கட்டவனே கட்ட வேண்டும். அசத்து, அசத்து, அசத்து. இப்படியாக ஆமாம்மா. அசுரர்களை நீங்கள் எல்லாம் இடது பக்கமாக உட்காருங்கள். அப்படியே ஆகட்டும் அம்மா. தேவர்களே நீங்கள் எல்லாம் வலது பக்கமாக உட்காருங்கள். அவ்வாறே செய்கின்றோம். ஒரு கையை முன்னே நீட்டுங்கள், நீட்டி விட்டோம், ஒரு கையை பின்னே கட்டுங்கள், பிள்ளையை கட்டி விட்டோம். இரு கண்களையும் மூடிக்கொள்ளுங்கள். அம்மா என்ன? நீ யாரையோ ஏமாற்ற பார்க்கின்றாய். ஒரு கரத்தை முன்னே நீட்ட சொன்னால் நீட்டி விட்டோம், மறு கரத்தை பின்னே கட்ட சொன்னால் அதுவும் கட்டி விட்டோம். ஆமா ஆனால் இரு கண்களை மூடி இருக்க சொன்னாய் அல்லவா? நாங்கள் கண்களை மூடி இருக்கக்கூடிய நேரத்தில் நீ அமிர்தத்தை கொண்டு சென்று விட்டாய் என்று சொன்னால் சரி. யாரிடத்தில் சென்று இந்த அமிர்தத்தை வாங்குவோம்? கடைசியில் யார் கண்ணை திறக்கின்றார்களோ அவர்களுக்கு உடனே திருமணம். திருமணம் என்றுள்ள வார்த்தை கேட்ட மறுகளும் சொல்லுகிறாய். டேய் தம்பி, அண்ணா அமிர்தம் என்னடா அமிர்தம் இன்று இல்லை என்று சொன்னால் சொன்னாள். இனி ஒரு நாள் கிடைத்து சாப்பிட்டு விடலாம். ஆமா ஆனால் பேர் அழகு குறைந்த பெண்ணை நாமல் இன்று விட்டு விட்டோம் என்று சொன்னால் சொன்னாள். இந்த பெண்ணை நாமல் எங்கு சென்று தேடுவோம்? தேட முடியாது. எனக்கு ஏதோ இந்த பெண்ணானவள் சொல்வது சரி என்று தெரிகின்றது. ஆமா உனக்கு எப்படி தெரிகின்றது? அண்ணனுக்கு சரி என்றால் தம்பிக்கும் சரி. அப்படி என்று சொன்னால் அந்த பெண்ணை பேரமத்தனுக்கு அமிர்தத்தை கொடுத்து விடலாமா? ஆமா ஆகட்டும் என்று சொல்லி பெண்ணுடைய கையிலே அமிர்த குலத்தை கொடுத்தார்களா? வாங்கிய கண்ணபெருமான் தேவர் வரிசையாக பங்கிட்டு கொடுத்தார். சரி. தேவா அமிர்தமும் தீர்ந்தது, தேவருடைய வரிசையும் தீர்ந்தது. ஆமா. மாயமாக வந்த கண்ணன் மாயமாக மறைந்து செல்கின்றார். வெகு நேரமாக கண்களை மூடி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த கூட்டத்தில் ஒருவன் கண்ணை திறந்து பார்க்கின்றார். பார்க்கக்கூடிய நேரத்தில் தெய்வான் அசுரர்கள், அதாவது தெய்வாதியவர்கள் அமிர்தத்தை சாப்பிட்டுக் கொண்டிருப்பதை கண்ணிலே கண்டார். ஆமா டேய் தம்பி, அண்ணா கண்ணை திறந்து பாருடா, தெய்வாதியவர்கள் அமிர்தத்தை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நான் ஒருபோதும் பார்க்க மாட்டேன். டேய், உண்மைதான் நான் சொல்கிறேன். அந்த பெண்ணையும் காணவில்லை, பெண்ணுடைய கையில் இருக்கக்கூடிய அமிர்த குலத்தையும் காணவில்லை.
சரி ஆகட்டும் என்று சொல்லி சொல்லி அதாவது கண்ணை திறந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் தீபாவளி இவர்கள் அமிர்தத்தை சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அடுத்தது அசுரனுக்கு கோபம் வருகிறது. ஆமாப்பா. அடி அடி என்று அடித்தான். சரி. அறி மாட்டாத அசுரனானவன் தீபாவளி இவர்கள் மீண்டும் கண்ணபெருமானை மனதில் சரி நினைக்கின்றார். மாயனால் இனி இவர்களை உயிரோடு வைக்க கூடாது அப்படி என்று சொல்லி தன்னுடைய வலது கரத்திலே நீங்கள் தரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுதரீஸ்வரன் என்று சொல்லக்கூடிய சக்கராயுதத்தை எடுத்து பாதாள உலகத்தில் ஆடவர் மீது ஏவிக்கின்றார்கள். பாதாள உலகத்தில் அந்த சக்கராயுதமானது ஆடவர்கள் சிறப்பேறு புறப்பேறு கரம்பேறு தெரிந்து வருகின்றது. அந்த பாதாள உலகம் எப்படி இருக்கிறது பாருங்கள். எப்படி எப்படி அம்மா இறந்தார சுரரோ பாதாளத்தில் இறந்தார சுரரோ பாதாளத்தில் இறந்தார சுரரோ பாதாளத்தில் ஸ்ரீமுகில்வன சக்கரத்தாய் ஸ்ரீமுகில்வன சக்கரத்தாய் இறந்தார சுரரோ பாதாளத்தில் இறந்தார சுரரோ பாதாளத்தில் இறந்தார சுரரோ பாதாளத்தில் ஸ்ரீமுகில்வன சக்கரத்தாய் ஸ்ரீமுகில்வன சக்கரத்தாய் சக்கரத்திற்கு மாண்டவர் மாண்டார்கள். ஒளித்தோடியவர்கள் ஒளித்தோடி போனார்கள். இப்படி இருக்குமாய் சித்திரவீர் என்று சொல்லக்கூடிய பெண்கொடியானவள் கண்ணபெருமானுடைய சக்கரத்தை கண்டாள். கரங்கூப்பி வணங்கி நிற்கின்றாள். ஹரிஓம் நமோ நாராயணா என்று சொல்லி இருகரங்கூப்பி வணங்கி நின்றாளா. சக்கரத்தை மருந்து நினைக்கின்றது. பாதாள உலகத்தில் கண்ணனுடைய நாமத்தை உச்சரிக்க வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக இது நம்முடைய பக்தியாக தான் இருக்க வேண்டும். அப்படி என்று சொல்லி அந்நபருக்கு மட்டும் காட்சி கொடுத்து விட்டு திருப்பார்கள் சென்று நிறுத்தமாடி மீண்டும் திருமாலுடைய வலதுகரத்தில் சென்று அமர்ந்ததான் சக்கராயுதம். சரிதானே அந்த நேரத்திலே ராட்சசியார் நினைக்கின்றார்கள். நேரத்திலே பாதாள உலகத்தை நாமல் எப்படி ஆண்டு வந்தோம். அப்படி இருந்த பாதாள உலகம் முட்டிச்சுவர் ஆக வேண்டுமானால் அதற்கு காரணம் கண்ணபெருமானுடைய சக்கராயுதம். அழிந்து போன பாதாள உலகத்தை ஆள வேண்டுமானால் அவன் இருந்து ஒரு குழந்தை பெற்றெடுக்க வேண்டும் என்று குழந்தைக்கு மரம்பெற வேண்டும் என்று சொன்னால் அது சிவனல்லாத வேறு எவராலே முடியாதல்லவா. இப்படிப்பட்ட தவத்தை செய்தாள் வாருங்கள். ஆண்டவனை தானே செய்து ஆதிகரை கண்டனாகி சிவபெருமானை என்று ஒரே மனதோடு சாந்தாளி தரைமலினாள். கோலமிட்ட வாசலில் குளிவாலை கமுகளை நாட்டி அந்த பதார்த்தங்கள் அதன் மேலே கொட்டி தன் இரு பொற்கரத்தை பின்னாலே கட்டி நாவினாலே நக்கி சாப்பிடுகின்றாள். ஒரே ஒரு குழந்தைக்காக, ஒரே ஒரு ஆண் குழந்தைக்காக. அந்த காலத்துல ஒரு குழந்தைக்கு 12 வருட காலம் ராட்சஸ்ரீ பெண்கொடியானவள் தவம் இருந்திருக்கின்றார். இப்ப எல்லாம் அப்படி கிடையாது. 10 மாசத்துக்கு மேல் 10 நிமிஷம் பிரித்து வச்சுக்க வெள்ள வண்டிக்கு 108க்கு ஒரு போன போட்டு அந்த வண்டி அங்க வர வச்சு அந்த அம்மாவை தூக்கி உள்ள போட்டு நேர ஆஸ்பத்திரியில கொண்டு அந்த அம்மாவை தள்ளி எப்படியாவது அந்த குழந்தைய அவங்களுக்கு பார்க்காம தூக்கம் வராது. அப்படிதான் நம்ம உண்மை. அந்த காலத்து பெண்மணிகள் எல்லாம்
மலர்ந்த மர சோலை அனைத்தையும் ஆலயம் என்று வழிபடுவார்கள். சரி குளிர்ந்த மர சோலை அனைத்தையும் கோவில் என்று வழிபட்டு நனைந்த முந்தி துவராமல் 41 நாள் கடுந்தவம் இருந்துதான் ஒரு குழந்தையை எடுப்பார்கள். அந்த சொல்லியிருக்கிறாங்க. ராட்சசர் பெண்மணியானவள் 12 வருட காலமாக பாரதத்தை செய்து வருகின்றாளா? வரக்கூடிய நாடுகளில் இவளுடைய தவமுக்தி பெற்று கைலாச மலைகளை சொல்லுகிறது. அந்தவளுக்கு வரம் கொடுக்க வேண்டுமே என்று கைலாச மலையை விட்டு பகவான் வருகின்றார். சுவாமி உன்னுடைய தவத்தை கழித்து விட்டு என்னைப்பா பகவானே கரைக்கண்ட சிவபெருமான் வந்திருக்கின்றேன். தாங்கள் தான் சிவபெருமானா? பார்த்தால் தெரியவில்லையா? கொஞ்சம் தோரணே இல்லையே சாமி. ஆமா அன்னைக்கு கொஞ்சம் சாக்கு கிடைச்சு அந்த வாங்கி போட்டு வந்தம்மா. ஏன்னா பக்கத்துல வேற சுவாமி இத வாருங்கள். எனக்கு வரம் கொடுக்கத்தானே வந்திருக்கின்றீர்கள். வாருங்கள் இறைவா, வரம் தாருங்கள். என் அருமை செல்வமே, உன்னை மறந்து என்னை நினைத்தீரார் 12 வருட காலமாக அடிக்கக்கூடிய காற்று அனைத்து மன்னாகாரமாகவே புசித்து என்னை ஒரு கடந்தவும் இருந்தாய் அல்லவா? உனக்கு என்னமா வர வேண்டும்? பகவானே, பாதாள உலகத்தை ஆழ்வதற்கு எனக்கு ஒரு ஆண் குழந்தைக்கு நீங்கள் வரம் கொடுக்க வேண்டும் சுவாமி. என் அருமை செல்வமே, பாரு மக்களே, குழந்தைக்கு வர வேண்டுமா? ஏமா நீ தவம் செய்த நேரமோ நல்ல நேரம். ஆனால் இந்த உலகத்தில் சந்தான பாக்கியம் பெருமாக்கியம், கேட்கக்கூடிய பாக்கியமோ பெருமாக்கியம். ஆனால் மேலே ஆதவனை பார்த்தாயா? அடையும் பெருமாயும் இருக்கின்றார். இந்த நேரத்தில் நான் எனக்கு ஒரு குழந்தைக்கு வரத்தை தந்தேன் என்று சொன்னால் அந்த குழந்தை மந்தனாகவோ செவடனாகவோ சத்தமெந்த கலைகளந்த சப்பானி குழந்தையாகவோ இருக்கும். உனக்கு நல்ல குழந்தைக்கு வரத்தை தருகின்றேனே. நேரத்தில் நேரம் பார்க்கவில்லை, காலம் பார்க்கவில்லை, நல்ல நேரம் பார்க்கவில்லை, கெட்ட நேரம் பார்க்கவில்லை. வரம் கொடுப்பதற்கு இதெல்லாம் ஏன் பார்க்க வேண்டும்? அதனால கேட்டபடி வரது வந்துட்டு போயிட்டே இருங்க சுவாமி. இல்லை என்று சொன்னால் சுவாமி, நான் ராட்சசி, இந்த இடத்திலே உயிரை மாய்த்துக் கொள்வேன். சற்று பொறு அருமை செல்வமே, சற்று பொறு. பார்த்த பகவான் நினைக்கின்றார். அதாதிபதி குலம் அசுரகுலம் அல்லவா? அதற்காக தான் மூதிரையில் அபிப்பிராட்டி சொல்வார்கள், நீர் அளவையாகுமாம் நீராம்பல், காக்கற்ற நூலின் அளவையாகுமாம் நுண்ணறிவு, மேலே தவத்தின் அளவையாகுமாம் தான் பெற்ற செல்வம், குணத்தின் அளவையாகுமாம் அவருடைய குலம் என்று சொல்வார்கள். ஒருவருடைய குலத்தை போல் தான் அவருடைய குணமும் அமைந்திருக்கும். யாரை கேட்டு போனால் நமக்கு என்ன? கேட்டதை கொடுக்கக்கூடிய இடத்தில் நாமல் இருக்கின்றோம், அனுபவிக்கக்கூடிய இடத்தில் பெண்பாவாய் உனக்கு அழகான ஒரு ஆண் குழந்தைக்கு வரத்தை தந்தேன் என்று சொல்லி கரைக்கடல் சிவபெருமான் மறைந்து விட்டார். சரி சுவாமி, வருகிறேன். ஆமாமா, அப்படி இந்த அரண்மனையிலே வருகிறாய். சரி, ஸ்ரீ எழுப்பம்ரா தங்கு அது என்பதை கிணங்க என்று சொல்லியிருக்கிறாங்க. 10 மாதம் ஒரு திங்களை சுமந்து அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாய். அம்மா பெற்றெடுத்த குழந்தைக்கு கொப்பாடதைக்கு கொப்பில் நிறுத்தி தாலாட்ட வேணுமே என்று சொல்லி சின்னஞ்சிறு தேன் மலர் செம்பவள வாய் மலர், சின்னம் சிறு தேன் மலர் செம்பவள வாய் மலர், ஆரிரோ கண்ணி ஆராரோ, ஆரிரோ கண்ணி ஆராரோ, சின்னம் சிறு தேன் மலர் செம்பவள வாய் மலர், சின்னம் சிறு தேன் மலர் செம்பவள வாய் மலர், ஆரிரோ கண்ணி ஆராரோ, ஆரிரோ கண்ணி ஆராரோ. பரமசிவன் தந்த பிள்ளை வாழ்வுகள வாழ வேணும், பரமசிவன் தந்த பிள்ளை பௌசு பெற்று வாழ வேண்டும், ஆரிரோ கண்ணி ஆராரோ, ஆரிரோ கண்ணி ஆராரோ. பிள்ளைய பாத்தியடி எப்படி இருக்கு பாரு. அழகா செல்லம். இப்படி அந்த குழந்தை அழகாக தாலாட்டுகின்றான். எக்கா, என் பிள்ளை தூங்கிட்டடி. என்ன அந்த காலத்துல எல்லாம் ஒரு அம்மா தாலாட்டினாக்கி குழந்தைக்கு தன்னைத்தானே தூக்கம். அது நாட்டு வழக்கம் தானே? நாட்டு வழக்கம் தானம்மா. எங்க வீட்டுல எங்க அம்மா தாலாட்டு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கேன், நான் தூங்கி, எங்க அண்ணன் தூங்கி, எங்க அக்கா தூங்கி, எங்க இன்னொரு அக்கா தூங்கி, எங்க அப்பா தூங்கி, பக்கத்துல உள்ளவங்க எல்லாரும் தூங்கி. அடேங்கப்பா, அம்புட்டு அருமையா இருக்கும். சரியான தூங்கி கொடுங்க. அப்படி இல்லம்மா, தூங்கிடுவாங்கன்னு சொன்னேன். அவ்வளவு இனிமையா இருக்குமா தாலாட்டு. ஆனா அந்த காலத்துல அப்படி கிடையாது. அதாவது ஒரு குழந்தை தூங்குன்னு வச்சுக்க, நேர கைபேசி எடுப்பாங்க, மொபைல் போன் எடுப்பாங்க, பிள்ளைக்கு ஒரு தாராட்ட போட்டு சுட்டி கண்ணமா வைப்பாங்க. என்னமா சுட்டி கண்ணமா? சுட்டி கண்ணமாவா? ஆமா ஆமா, சுட்டி கண்ணமாவை பக்கத்துல வச்சுக்கிட்டு சரி, பிள்ளைக்கு தொட்டில ஒரு கயிறை போட்டு மொபைல்ல அந்த ரைம்ஸ் வைப்பாங்க.
ரைம்ஸா ஆமா அதுக்கு பேரு அல்ல குவா குவா வாத்து குள்ள குள்ள வாத்து ஆ. ஓ அது கேட்டாலே குழந்தைய தூக்கிடும். ஆமா இப்ப எல்லாம் பாத்தீங்களாமா எவ்வளவு தூரம் இருக்கு. அதாவது ஒரு குழந்தைய தூக்க வேண்டாக்கி அது என்னது கூவா கூவா வாத்து குள்ள குள்ள வாத்து. பாத்தீங்களா நீ ஏதோ பரியாசம் அடிச்ச மாதிரி இருக்கு. சரிதான். ஆமாம்மா ஆமா ஏன்னா ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் தானே பாத்துட்டு இருப்பா. சரிதான். ஆமாம்மா ஆனால் சரி ராட்சசி தாலாட்ட குழந்தை தூங்கியது. ஆமாம்மா அடுத்த நாளையிலே 28ஆம் நாளையிலே சரி 28 கட்டு கட்டினாய். ஆமா 41ஆம் நாள் பெயர் சூட்ட வேண்டும் என்று சொல்லி சரி சாரு ஒருவரையார் சொந்த பந்தம் அனைவரையும் விளைத்தாளா. ஆமாம்மா அக்கா வாருங்கடி. என் தங்கச்சி வாருங்கோ வாருங்கோ வாங்க. இனி பிறந்திருக்கதோ ஆண் குழந்தை. ஆமா அதாவது நல்ல ஒரு பேரை சொல்லு பாப்போம். நடராஜன். எடி அதாவது இப்ப நடராஜன் அதாவது ஒன் பாத்ரூம் போறவைக்கு 150 பைக்கு கேக்குறான். இதுக்கிடையில நீ நடராஜன் தாண்டவராஜன் அங்க எல்லாம் போய் தாண்டிக்கிடுவானா. சரிதான். ஏமா நம்ம ஊரு ஒரு வழக்கம் இருக்கு தெரியுமா, எல்லாம் ஏருக்கு மேலதான் பேர் போடுவாங்க. சரி தலையில முடியே இருக்காது. முடிசூடும் பெருமாள். ஆமா அதாவது அவரு ஒரு 4 அடி எடுத்து வச்சுக்கிட மாட்டாரு. இவன் சொல்ற மாதிரி தாண்டவமாடும் பெருமாள். ஆமா நடராஜன் இல்லைன்னா தாண்டவ பிள்ளை நடராஜன் அப்படி வைப்பாங்க. தெரியாது அவனுக்கு நல்ல கண்ணு நல்ல கண்ணு தங்க கண்ணு செல்ல கண்ணு. ஆமா கண்ணாயுதம். ஆமாமா பல்லே இருக்காது. அவங்களுக்கு எப்படி பேர் வைப்பாங்க? ஐயா சாப்பாடு வாங்கி கேட்டா டீ குடிச்சு வாங்கிட மாட்டான். தர்மராஜா பாத்தியா ஏமா. ஆமா அது உண்மைதான்ப்பா. ஆனா பின்னாடி ஒருத்தன் இருக்கான் தெரியுமா? ஆனால் சரி என்னுடைய குழந்தைக்கு நானே பெயர் சொல்றேன். ஆகட்டும் என்று சொல்லி பகவானின் அருளாலே கிடைத்த குழந்தை அல்லவா? நான் தானே சொல்றேன்னு சொன்னேன். ஆமாடி பகவான் அருளாலே கிடைத்த குழந்தை. சரி அந்த குழந்தைக்கு பத்மாசுரனாகிய வல்லரக்கன். சபாஸ் பத்மாசுரனாகிய வல்லரக்கன் என்று சொல்லி திருநாம பேரிட்டார்கள். எப்படி வளர்த்தாள் பாருங்க. எப்படிமா அழுமறி நல்ல மேனியுமாய் உள்ளது மறு நல்ல வண்ணமுமாய் அழகு பிறை நல்ல சந்திரனை போல் சந்திரனை போல் சந்திரனை போல் சந்திரனை போல் வாரான் பாலகனோ அழகு பிறை நல்ல சந்திரனை போல் சந்திரனை போல் வளர்ந்து வாரான் பாலகனோ ஆதியரை தாலாட்டு பாடிடுவார் அப்பாடி வந்து மொத்தம் கொடுத்திடுவார் நடைத்தவளம் வழி உருட்டி 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 ஏவண்டி உருட்டி வாரான் பாலகனோ பயலும் பயலும் வண்டி உருட்டி வளர்ந்து வாரான் பாலகனோ. நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாகவே பாலகன் பார்ப்புரைக்கு வார்த்தது போல விளக்கு வருகிறான். பாலகனை தரையிலோ விட்டோம் என்று சொன்னால் தண்டைக்கால் நோகும் என்று சொல்லி பூமியிலோ விட்டோம் என்று சொன்னால் பாதகமலங்கள் நோகும் என்று சொல்லி தோளிலே தொட்டில் கட்டி துடையிலே நடைவிலக்கி துடையிலே நடத்து வருகின்றாளா. வளர வளர அவனுடைய வயது பலர்ந்து கொண்டே வருகின்றது. 7 வயதிலே எழுத்தோத வைக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய மகனை அழைத்தாள். சரி மகனை வல்லரக்கா இன்று முதல் எங்கே போக வேண்டும் தெரியுமா? நான் எங்குதாயே போக வேண்டும்? பள்ளியில் சென்று படித்து வருவாயே பள்ளியில் சென்று படித்து வருவாயே பாலகாக கணியே வல்லரக்கா பாலகாக கணியே வல்லரக்கா பள்ளியில் பல பேர் பள்ளியில் பல பேர் நாளை மகனே பள்ளியில் செல்வே படித்தே வருவாயே பள்ளியில் செல்வே படித்தே வருவாயே பாலகாக கணியே
மகனேன் வல்லருக்கா அம்மா. அம்மா அப்பா வந்தேனம்மா. உனக்கு வயசு தெரியுமா? எத்தனம்மா? 6 வயதாகிறது. சரி. இன்று முதல் பாடசாலையில் சென்று படித்து வர வேண்டும். அம்மா, அதாவது இந்த உலகத்தில் கல்வி, அதாவது கல்வியை போதிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். அம்மா. அப்பா, அந்த கல்வி இந்த உலகத்தில் எவ்வளவு பெருமை வாய்ந்தது என்று சொன்னார். சொன்னாள். ஒரு பெண்மகள் தன்னுடைய பிறந்த வீட்டை விட்டு புகுந்த வீட்டிற்கு செல்லக்கூடிய நேரத்தில் இன்றியமையாமல் எடுத்துச் செல்லக்கூடிய ஒரே செல்வம் கல்வி செல்வம் அது மட்டுமே. கல்வி செல்வம் மட்டும்தான். அம்மா. அதற்காக தான் பெரியவர்கள் சொல்வார்கள், என்ன சொல்வார்கள்? எண்ணன்பார் ஏறு எழுத்தன்பார் இவ்விரண்டும் கண்ணன்பர் வாழும் உயிருக்கு. அம்மா. கற்றவர்கள் முகத்தில் இருப்பது கண்ணுடையார், சரி. கல்லாதவர்கள் முகத்தில் கண் இருந்தும் அது புண்ணுடையார் என்று சொல்கிறார்கள். அம்மா. கற்றவர்களுக்கு சின்ன இடமெல்லாம் சிறப்பு, கல்லாதவர்களுக்கு உண்ட இடமெல்லாம் சிறப்பு. அப்படியா? ஆமாம்மா. மகனே, ஆ. பள்ளிக்கூடம் போறியாப்பா? அம்மா, என்ன? என் தருத்து தோழன்மார்கள் தோழிமார்கள் அனைவரும் என்னோடு வருவார்கள் என்று சொன்னால் சொன்னார். கண்டிப்பாக நான் பள்ளிக்கூடத்தில் சென்று அனைத்து வித்தைகளை பற்றி வருகிறேன். எல்லோரும் வருவார்கள், சென்று வா மகனே என்று. சரி. பள்ளியிலே சென்றால் பலவித வித்தைகளை படித்தான். ஆமா. வயது 18 வயது ஆகிறது. அம்மா. 18ஆன வயது பிராயத்திலே ஓடோடி வருகிறான் பள்ளிக்கூடத்தை விட்டு. சரி. தாயிடத்திலே வந்து கேட்கின்றான் வல்லரக்கன். அம்மா. என்னடா? அம்மா, என்ன மகனே? நான் என்ன முதல் பள்ளிக்கு செல்ல மாட்டேன் தாயே. ஏண்டா போக மாட்டேன்? அம்மா, என்ன? அதாவது நான் பள்ளிக்கு செல்லக்கூடிய நேரத்தில் அதோ இருக்கின்றான் அல்லவா குமரேசன், ஆமா. அவன் என்னோட பள்ளிக்கு வர மாட்டேன் என்று சொல்லுகின்றான். எதற்காக? எதற்காக என்று கேட்டேன். ஆமா. ஏதோ அவனுக்கு திருமணமாகி அவருடைய மனைவி ஆனபாத கர்ப்பமாக இருக்கின்றாளா? சரி. ஆமாம்மா, கேட்டேன். திருமணமாகி விட்டது என்று சொன்னார். அம்மா, திருமணம் முடிந்தால் தான் கர்ப்பமாகுவார்கள் என்று சொன்னால் எனக்கு உடனடியாக திருமணம் வேண்டும் தாயே. அவன் செஞ்சிருக்கான் இவன் செஞ்சிருக்கான் கேட்கறதுலாம் பொறாமையில கேட்கறதுடா. அம்மா. ஆமாம்மா. பொறாமையில ஒரு கல்யாணம் உனக்கு தேவையா? அம்மா, கண்டிப்பாக எனக்கு எந்த நேரத்தில் திருமணம் வேண்டும் அம்மா. இப்ப வேணுமா? ஆமாம்மா. கவலைப்படாத. சரி. நம் குலத்திலே ஆ. அவன் என்ன அழகான பெண்கள் இருக்கின்றார்கள். அம்மா. நம்ம குளத்திலே அம்மா ஆமா. நிறைய பேர் குளிக்க வருவாங்க அம்மா. அழகான பொண்ணெல்லாம் குளிக்க வரும். ஐயா அவன் என்ன திருமணம் முடிச்சுட்டு கலியாத பாடுபட்டு கிடக்காவன். ஒரு நேரம் அவனுக்கு முகத்துல சிரிப்பை பார்க்க முடியல. திருமணம் யாரும்மா அங்க ஓடிடுவான் இங்க ஓடிடுவான். திருமணமானதுல சிரிப்பை விட்டு மறந்துட்டான். ஆமா. அதனாலதான் யார் நான் எனக்கு அனுபவத்துல சொல்றேன், யாருமே இந்த மாதிரி திருமணம் முடிக்காதுங்க. நான் இதுவரை திருமணம் முடிச்சது கிடையாது. ஒரு முறை முடிச்சிடலாம் நீ போயிட்டு நேர பாதாள கிணத்துல சாவி இறங்கி வந்துட்டேன். நாங்கெல்லாம் திருமணம் முடிச்சு நல்லா தானே இருக்கும். நானும் திருமணம் முடிக்கல. அப்படியா? அந்த கொடுமை வேண்டாம், ஒன்ன பார்த்து தான் படிச்சுக்கிட்டேன். எலி இந்த முக்கா கிழவனுக்கு இனி திருமணமே கிடையாது. நீ கல்யாணமே பண்ண மாட்டேன். அப்படி என்று மகனே நம் குலத்திலே அழகான பெண்கள் யார் தெரியுமா? யாரும்மா? அத்தை மகள் ரத்தினத்தை, அத்தை மகள் ரத்தினத்தை, அத்தை மகள் ரத்தினத்தை, ஆசை மனம் சுட்டி வைத்தை, ஆசை மனம் சுட்டி வைத்தை, அத்தை மகள் அத்தை மகள் அத்தை மகள் ரத்தினத்தை, அத்தை மகள் தீனத்தை. அத்தை மகள் ரத்தினத்தை, ஆசை மனம் தான் சொல்லி வைப்பேன், ஆசை மனம் தான் மாமன் மகள் மல்லிகாவை, மாலை மனம் சுட்டி வைப்பேன். போடு போடு போடு. அம்மா வேண்டாம்மா, நம்ம குடும்பத்துக்கு வேண்டாம்மா. மாமன் மகள் மல்லிகா அம்மா என்ன அவர் ரொம்ப ஒரு சைஸும்மா. சைஸா? ஆமாம்மா, எல்லாரையும் பார்த்து சிரிக்காம அந்த ஒடுக்குக்காரனை பார்த்து சிரிக்கா. எனக்கு வேண்டாம்மா. அப்படியா? ஆமாம்மா. சரி, இளைய மாமா இருக்கின்றாரே. இளைய மாமா தானே? ஆமாம்மா. அவருடைய மகள் நேசமுற்றாய். அவளுக்கு ரேச வைக்க போறா. கன்னியாகுமரிக்கு ஒரு ஃபேன்சி கடைக்கு போயிட்டு இருந்தா. ரேச வைக்க போகல, அவள் பெயர் நேசமுற்றாய். நேசமுற்றாள். அம்மா என்ன? எனக்கு அந்த நேசமுற்றாளை திருமணம் முடித்து வைங்கள் தாயி. அந்த பொண்ணு என்னை மாதிரி ரொம்ப அழகான பொண்ணு. யார மாதிரிமா? என்னை எனக்கு வேண்டாம். ஆனா அவனுக்கு நான் கட்டி இத பாருடா. சரி, என்னை விட கொஞ்சம் அழகான பெண். கண்டிப்பா வேணாம்மா. சரி, உன்ன மாதிரி நீ சொல்லியாச்சுன்னா பாதாள கிணத்துல வந்து செத்துருப்பேன் அதுக்கு முன்ன. அப்பமா எனக்கு வேண்டாம்மா. சரிதான். ஆமாம்மா. எங்க வீட்டுக்காரர் கவனிக்கல. ஆகட்டும்மா. அப்படி என்று சொல்லி சரி. அழகாக நேசமுற்றாள் சொல்லக்கூடிய பெண்ணை திருமணம் செய்து வைத்தார். ஆமாம்மா. பாதாள உலகத்தை வல்லரக்கன் பேரிலே பட்டாபிஷேகம் கூட்டி வைத்தார். கூடிய சாம்ராஜ்ய சக்கரவர்த்தி வாழ்க வாழ்க
வாழ்க என்று சொல்லி கிருதாரகம் செய்து வைத்தார்களா அந்த முதல் அந்த நாட்டை எப்படி எப்படி கண்டு ஆண்டு வருகின்றார்கள் அரசு புரந்தமை வாராய் பாதாள நடத்தி வாராய் அரசு புரிந்து வரிசை நடத்தி பாதாள லோகமெல்லாம் பன்னிரண்டடி வணங்கினது போலே அந்த வேதங்கள் அரசு புரிந்து இளவட்டம் பருவமாய வல்லரைக்கு ஆட்சிக்கு வருகிறான் எல்லோரும் அவனையை வழங்கி நிற்கின்றார்கள் கண்டிப்பாக கொஞ்ச நாளாகவே நாட்டை நல்லபடியாக ஆட்சி செய்கின்றார்கள் பாலும் குளிக்கும் என்று சொல்வார்கள் அல்லவா ஆமா அந்த சொல்லிருக்கிறாங்க அந்த நாட்டை முறை தவறி ஆலயத்தை ஒழித்து விட்டார் முறை தவறி ஆண்ட காரணத்தினால் அவரை நாட்டில் 12 வருட காலமாக மாறி என்று சொல்லக்கூடிய மழையானது பொழியவில்லை சரி அம்மா, என்ன ஒரு வருடம் ஒரு நாட்டுல மழை பொழியலன்னு நிச்சயா ஆமா எப்படி இருக்கும் பஞ்சம் ஏற்படும் ஆமா அம்மா ஒரு வருட காலம் மழை பொழியலன்னு நிச்சயா ஆமா தமிழக தம்பி பார்த்திருக்கியா அவன மாதிரி தான் இருக்கும் சரி அதே இது 12 வருட காலம் மழை பொழியலன்னு நிச்சயா சரி அங்கே பாரு ஆமா ஒரு மாதிரி நீளத்துக்கு கிளம்பி இருக்கு பாத்தியா அவன மாதிரி தான் இருக்கும் ஆமாப்பா சரிதான் நீளம் ஆமாமா இப்ப 12 வருட காலமாக மாறியடி சொல்லக்கூடிய மழையானது பொழியவில்லை அந்த நாட்டிலே பஞ்சமானது பிடிக்கின்றது சரி மன்னாதி மன்னனுக்கு சேர வேண்டிய கப்ப பணம் சேரவில்லை சரிதான் பார்த்தான் மன்னன் மந்திரியை பார்க்கின்றார் மந்திரி யாரு? மந்திரி நாடு எப்படி இருக்கிறது நாடு சுடுகாடிலும் மேலாக இருக்கிறது மன்னா நாட்டு மக்கள் எப்படி இருக்கின்றார்கள் அதை விடவும் கேவலமாக இருக்கின்றார்கள் கஜானா எப்படி இருக்கிறது மன்னா என்ன கஜானா காலியாகி விட்டது மன்னா காலியா என்று சொல்லுகின்றாய் மந்திரி எப்படி வேணாலும் சொல்ல முடிகிறது எப்பா என்ன இல்லை என்று வந்தவர்களுக்கு வாரி வழங்க சொன்னீர்கள் ஆமா நான் வராதவர்களுக்கும் சேர்த்து வாரி வழங்கி விட்டேன் கஜானா நிரப்ப வேணும் நல்ல வெளிச்சம் 55 தேசத்து ராஜாக்கள் மற்றும் குடிமுடி மக்கள் அனைவர்களுக்கும் நாம கப்பப்படம் போட வேண்டும் சரி. அவர்கள் கப்பப்படத்தை கொண்டு கட்டுவார்கள் ஆமா நாம் அதை வாங்கி விமரிசையாக வாழ்ந்து வரலாம் அவங்களுக்கு பணம் போடணுமா நீ வரிய போட சொல்றியப்பா வரியா ஆமாப்பா வரி போட்டுருவோமே மண்ணாலா எப்பா கண்டிப்பாக நீ அடி வாங்காமல் இங்கிருந்து போக மாட்டான் ஆமா எனக்கு அதுதான் அடிக்கடி தோணுகிறது ஆமா ஆமாப்பா அப்படி என்று சரி எப்படிப்பட்ட வரியை போட்டான் பாருங்கள் எப்படி எப்படி அம்மா ஆட்டு வரி மாட்டு வரி மாட்டு வரி மாட்டு வரி மாட்டு வரி மாட்டு வரி மாட்டு வரி அநியாய வரிகள் வைத்தார் அநியாய வரிகள் வைத்தார் மாட்டு வரி 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 அநியாய வரி விதித்தார் அநியாய வரி விதித்தார் வரி விதித்தார் ஏட்டு வரி ஏனை வரி விதவிதமா வரி விதித்தார் ஏட்டு வரி வேலை வரி வேலை வரி வேலை வரி எம்மா வீட்டு வரி வேலை வரி வேலை விதவிதமாய் வரிகள் வைத்தார் வரிகள் வைத்தார் மன்னாதி மன்னன் எப்படிப்பட்ட வரி இட்டான் தெரியுமா எப்படி அம்மா ஆட்டு வரி மாட்டு வரி வீட்டு வரி வேலை வரி ஆமா. கோழி வரி கோழி முட்டைக்கு வரி இடுகின்றான் அதாவது பெண்கள் இடுப்பிலே தண்ணி எடுத்து சென்றால் அதற்கு வரி போட்டார் முதியவர்கள் குடைபிடித்து நடத்தி சென்றால் அதற்கு வரி போட்டு விட்டார் இடுப்பு இல்லாதவர்களுக்கு வரி போட்டான் ஆமா ஆமா என்ன புது வரி ஆமா இது இவ்வளவு நாளாவது கேட்காத வரி ஆமா சரி ஆனா எனக்கு தெரிஞ்சு யாருக்குமே இடுப்பு இல்லாம இல்ல ஏதாவது இடுப்பு இல்லாத ஆளை பாத்திருக்கியா ஆமா நிறைய பேரை பார்த்து ஆமா உனக்கு இடுப்பு இருக்காது உரப்பெட்டி மாதிரில இருக்கு ஆமாம்மா சரி ஆமாம்மா இப்படி வரியை போட்டவுடனே சரி. மன்னாதி மன்னர்களாலே கட்ட முடியவில்லை 55 தேசத்து ராஜாக்கள் ஒரு நாளை நின்று ஒன்று கூடி சொல்கிறார்கள் மன்னாதி மன்னர்களை மகுடபடி ராஜ மன்னர்களே என்ன இப்பேற்பட்ட மன்னனின் குடை நிழலில் வாழ்வதை விட கடும் புலிவானும் நரகத்திற்கு சென்று நம்முடைய உயிரை மாய்த்து விடுவதல்லவா மேல் இது கோழைத்தனம்
இப்ப ஒன்று விட்டால் உண்டு வாயிடு. ஆமாப்பா. வெற்றி கண்டால் நாட்டை ஆளலாம். தோல்வி கண்டால் ஆட்டை ஆடலாம். கண்டிப்பாக இப்ப எல்லாரும் ஒண்ணா படையெடுத்து போகலாம். ஆகட்டும் என்று சொல்லி உடனடியாக படை படாதிகள் அனைத்தும் புறப்பட்டு வேகமாக போகட்டும். திரட்டுங்கள் படையை. படைகள் வேகமாக போகட்டும். ஆவு ஆவு அரண்மனை வந்து விட்டது. ஆவு 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 பிடித்து நிறுத்தி விட்டேன். குதிரை துள்ளாதே துள்ளாதே. ஆமா ஆமாப்பா. நிறுத்துங்கள். ஆகட்டும் என்று சொல்லி மந்திரியார், அதாவது மன்னனானவர் மந்திரியாரை பார்த்து கேட்கிறார். மந்திரியாரே, தங்களுடைய காதில் ஏதாவது ஓசையார்ந்து கேட்கின்றதா? குதிரையின் ஓசை கேட்கின்றது. குதிரையின் குளப்படி ஓசையார்ந்து கேட்கின்றது அல்லவா? ஆமா. 55 தேசத்து ராஜாக்கள் சிற்றரசர்கள் அனைவரும் கப்பப்படம் கொண்டு வந்திருப்பார்கள் என்று நினைக்கின்றேன். நீங்கள் உடனடியாக ஓடி சென்று அந்த கப்பப்படத்தை வாங்கி வாருங்கள். இதோ சென்று வருகிறேன். ஆகட்டும் என்று சொல்லி வெளியிலே வந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் அனைவரும் கப்பப்படம் கொண்டு வரவில்லை. ஓடோடி வருகிறான் மந்திரியானவன் சொல்லுகிறான், மன்னா நீங்கள் நினைத்ததெல்லாம் தவறு மன்னா. என்னப்பா? கப்பப்பணம் கொண்டு வரவில்லை. உங்கள் மீது போர் தொடுத்து வந்திருக்கின்றார்கள். என்ன போருக்கு வந்திருக்கின்றார்களா? சண்டை போட வந்திருக்கின்றார்கள். மந்திரியாரே, என்ன? ஆமா, அவர்கள் நம்மை இந்த படை தொடுத்து வருவதற்கு நாமல் மனதறிந்து யாருக்கும் எந்த பாவமும் செய்யவில்லை அல்லவா? இல்லை மன்னா, செய்யலையே. கண்டிப்பாக. இப்ப என்ன செய்வது? என்ன? நீ யோகிக காலமாக இந்த அரசபையை ஆள வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றாய். கொஞ்ச காலம் நீ அரசராக இருந்தால் வேண்டும் என்று சொன்னால் மந்திரி பதவி ஏற்றுக் கொள்கின்றேனே. என்ன? எனக்கு அடுத்த நாட்டிலே பதவி கிடைத்திருக்கின்றது. என்ன பதவி? மந்திரி பதவி. மந்திரி பதவியா? அழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஐயோ, நான் போக வேண்டும். ஆகட்டும் என்று சொல்லி மந்திரியா, வேணால நேசத்தை கூட்டிட்டு போறேன். நேசம் என்னோடு இருக்கட்டும் அப்பா, நீ பாசமாக வைத்திருக்கின்றேன். அவங்களும் போயிருவாங்க. அப்படி என்று எல்லோரும் அங்கிருந்து சென்றார்கள். தனி அரங்கிலே சுற்றி வரும் பொழுது முன்னோர்கள் மறைத்திருந்த ரகசிய சுரங்கப்பாதையை கண்ணிலே கண்டார். கண்டிப்பாக இந்த சுரங்க வழியாக தப்பித்து ஓடிவிட வேண்டும் என்று சொல்லி இங்கே வருகிறான் பாருங்கள். அந்த கரையாத மனமதிலே 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 அவன் போய் சேர்ந்தான் போய் சேர்ந்தான் போய் சேர்ந்தான். வனமதிலே 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 அவனாரு மறி அவள் போய் சேர்ந்தாளே போய் சேர்ந்தா போய் சேர்ந்தா. மிக பெருக ராஜாக்களே வந்து பார்க்கும் பொழுது மனதில் நினைக்கின்றான், இறைவனை மீது தவம் செய்தால் என்ன? கண்டிப்பாக அதுவும் நல்ல யோசனைதான். தவம் செய்து பகையாளிகளை அழிக்க வேண்டும். 12 வருடமாக தவம் இருக்கக்கூடிய தவமானது அக்னி சுவாலையாக கைலாசமலை செல்கிறது. அன்றைய தினத்திலே பகவானுக்கும் பார்வதிக்கும் கைலாசமலையிலே நேரம் போகவில்லை. பார்வதி சொல்லுகிறாள், சுவாமி சொக்கட்டன் விளையாடலாமே. அதுவும் நல்ல யோசனைதான். ஆனால் இந்த இடத்தில் வைத்து விளையாட வேண்டாம். அப்படியானால் பகவானை பார்வதி இந்த வனத்தில் வருகிறார்கள். அஷ்டகிரி பர்வதமா அருணகிரி பர்வதமா சொக்கத்தில் பர்வதமா பர்வதமா சோமதாள பர்வதமா சோமதாள பர்வதமா பர்வதமா சொக்கத்தில் பர்வதமா பர்வதமா சொக்கத்தில் பர்வதமா சோமதாள பர்வதமா பர்வதமா சொக்கத்தில் பர்வதத்தில் சோமமங்கள் பார்வதியாள் சொக்கத்தில் ஆடும்போது ஆடுவதே கண்டவோ
எங்கு பார்த்தாலும் பகவானுக்கு வெற்றி, பார்வதிக்கு தோல்வி. ஆமா, தோல்வியை தலைவி வைக்கக்கூடிய அம்மை பார்வதியானவள் ஏதாவது ஒரு நாள் நம்முடைய நாதனை வெற்றியடைய வேண்டும் என்று சொல்லி ஆட்டத்தில் கட்டும் கருத்துமாக விளையாடுகின்றார். அந்நேரத்தில் அந்த தகவல், அதாவது அரக்கனுடைய தவமானது வெற்றி பெற்று கைலாச மலையில் சுற்றி அக்னி சோலையாக வேலை செய்கின்றது. அம்மை பார்வதியானவள் இதுதான் தக்க தருணம் என்று சொல்லி தன்னுடைய குதிரை சின்னத்தை எடுத்து யானை சின்னத்தில் சரோர் அடித்தார்களா. அடித்த அடியோடு கை கொட்டி கல்ல இன்னும் ஒருக்க சிரிங்களே. பார்த்த பகவானுக்கே பயன் வந்துச்சு. ஆமா, திடுக்கிட்டு முளைத்தார். பார்வதியை பார்த்தார். பெண்ணே பார்வதி, ஒரு நாளும் இல்லாமல் திருநாளாக என்னை எண்ணி நகைத்து சிரிக்கின்றாயே கண்மணியே, எல்லாம் எதற்காகமா? எல்லாம் உன் நடனத்தை பார்த்துதான், உங்கள் நடனத்தை பார்த்து. ஆட்டா சுவாமி, சொக்கட்ட நாட்டுக்கு தான் நடனம் சொன்னாங்க. சுவாமி, இந்த வாருங்கள், ஒரு நாளும் தோத்து போக மாட்டீங்க. இன்னைக்கு நீங்கள் தோத்து போவதற்கு என்ன காரணம்? என்ன? அதாவது நீ என்னை ஜெயம் கொள்வதற்கு முன்னிடத்தில் நான் தோல்வி அடைவதற்கும் ஒரே ஒரு காரணம் தான். என்ன காரணம்? கள்ளப்படை வனமுதலை காட்டறக்க நினை கூறுகிறாரு. 12 வருட காலமாக பாரதம் தேய்ச்சி வருகின்றார். ஆமாம்மா, அவருடைய தவமானது என்று தான் முத்தி விட்ட ஐராச மலையில் வந்தடைந்தது. இதன் பேரில் சென்று சிந்தனை செலுத்தினேன். தக்க தருணத்தை மனதில் இன்னைக்கு ஆயிரகர்த்தி விட்டாயே பெண்ணை. அதாவது பார கைலாச மலையை நீ காத்துக்கொண்டு நான் பக்தருக்கு உடனடியாக சென்று வரம் கொடுத்து வருகின்றேன். சரி சுவாமி, என்னம்மா இருவேரும் போக வேண்டாம். சரி, அதோ இருக்கின்றார் நந்தியம்பெருமான். ஆமாம்மா, அவரை விட்டு அழைத்து சொல்லலாம். அதுவும் நல்ல யோசனைதான். அப்படி என்று சரி நந்தியம்பெருமான் அழைத்தேன்னு சொன்னா பாருங்க. என்னம்மா, கானகத்தில் வல்லரக்கன் கண்ணனாள் செய்து வாடுறானே. உடனே சென்று நான் சொன்னதாக சொல்லி அந்த அரக்கனை அழைத்து வாருங்கள். ஆகட்டும் என்று சொல்லி தன்னுடைய சொந்த சுரூபத்தை ஒரு வீரராக மாற்றி குண்டே குமடார அடவி சொல்லி சாலை அணைத்து கிடந்த நேர கள்ளப்படை வரம்பதை வந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் காட்டரக்கன் ஒரு கரையாம்பற்றுக்குள் இருந்து கடுமையாக தவம் இருப்பதை கண்ணிலே கண்டார். உடனடியாக பகவான் பேரிலே ஒரு பாபாலை கீர்த்தனத்தை பாடக்கூடிய நேரத்தில் இடுக்கென்று கண் விழித்து அவருடைய பாதத்திலே பத்து விழுந்தாரா. உடனடியாக 3 லோகத்தையும் சுற்றி காண்பித்து நேர் அழைத்து வருகின்றார் இந்த கைலாச மலைக்கு. கைலாச மலையிலே அழைத்து வரக்கூடிய நாளையிலே சரி, அதாவது பார்த்த பகவான் சொல்லுகின்றார். என்ன சொல்லுகின்றார்கள்? தன்னை மறந்து என்ன நினைத்து ஆண்டு கொண்டிருந்தாலும் அனைவரும் தவம் செய்வதை என்ன காரணம் என்று கேட்க வல்லரக்கன் சொல்லுகின்றார். என்ன சொல்லுகின்றார்கள்? பகவானே, ஆண்டவா, பார்தனை ஆண்டு வந்தேன் பரிசுகள் பெற்று வந்தேன். பார்தனை ஆண்டு வந்தேன் பரிசுகள் பெற்று வந்தேன். ஓடி வந்தேன் நாடி வந்தேன். பார்தனை ஆண்டு வந்தேன் பசுபல வெற்றி வந்தேன். பார்தனை ஆண்டு இருந்தேன் பசுபல வெற்றி வந்தேன். சிறுலைந்து ஓடி வந்தேன் சுயபல நாடி வந்தேன். இறைவா
பொறாமை கொண்டார்கள். சரி. அவரை அழிக்க வேண்டுமானால் தூண்டு விரலுக்கு தலையேறும்படியான வரம் எனக்கு வேண்டும். அரியவரே தவத்தை கேட்டுவிட்டு இப்படி ஒரு சிறிய வரத்தை கேட்கின்றாயே, வரம் தர போறீங்களா இல்லையா? ஆகட்டும் என்று சொல்லி அந்த பகவான் அந்த பக்தருக்கு வரம் கொடுக்கக்கூடிய நேரம் பகவானுக்கு கைலாச மலையில் அருகால பூஜை நடக்கின்றது. அந்த நேரத்தில் பலவிதமான மேலதாளங்கள் ஒலிக்கின்றதா. தள்ளமதில் உன்னதுடல் கொடிபட வினை தந்தை நீங்க இந்த வரம் போ. சரிதான். ஆமாம்மா அம்மா, என்ன இந்த வரத்தை கேட்டுட்டு ஏதாவது பச்சைப்புள்ள வருமா? தளபதியில் உன்னதுடல் பொடிபட வினை என்று சொல்லக்கூடிய நேரத்தில் 18 விதமான மேலதாளங்களோடு அடங்கியதா. தந்தை நீ கேட்ட வர போய் என்னுள்ள நேரத்தில் வரக்கனுடைய காதிலே அது அம்பு பாய்ந்த போல் பாய்ந்ததா. ஆடினான் பாடினான் ஆனந்த கூத்தாடினானா. பகவான் வரம் தந்தேன் என்று ஆனந்த கூத்தாடி வரக்கூடிய நேரத்திலே அதாவது நந்தி பெருமாள் நாரதர் நினைக்கின்றார், என்னப்பா போனா பூலோகத்துல ஒரு உயிர் வைக்க மாட்டான், அப்படி என்று திசை திருப்பி விடுகின்றார். நாரதருடைய சூழ்ச்சியின் காரணத்தினால வரத்தை சோதித்து பார்க்க வேண்டும் என்று அழகாக கைலாச மலை நோக்கி வருகிறார். கைலாச மலையில் வரக்கூடிய நேரத்தில் இவனுடைய வரவை கண்டு யார் யாரெல்லாம் கண்ணை ஓடுகின்றார்கள்? வானவர்கள் ஓடினார், மறையவர்கள் ஓடினார், தேவதேவர்கள் ஓடினார், மறையவர்கள் ஓடினார், ஆலயமாதித்த சதிரன ஓடினார், இல்லாத ரிஷி மூர்த்திகள் ஓடினார், இல்லாத ரிஷி மூர்த்திகள் ஓடினார், கந்தனோடு தந்தி முகன் ஓடினார், வானவர்கள் ஓடினார், வானவர்கள் ஓடினார், மணிமார் ஓடினார், எல்லோரும் கைலாசம் மலை விட்டு ஓட பகவான் ஐந்தலி புஷ்பத்திலேயும் வரைந்து கொண்டாராம். இவனை கொண்டு நம்மை காப்பாற்ற வேண்டுமானால் நமது அத்தான் மாய கோபால கண்ணன் அப்படி என்று சொல்லி மனதில் எண்ணக்கூடிய நேரத்தில் எம்பெருமாள் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி எங்கு பிறந்து இங்கு வாழ்த்து வருகின்றார்கள் என்று சொன்னால் ஆயவாடி ஊரதிலே ஊரதிலே ஆயரோட மனையதிலே மனையதிலே ஆயவாடி ஊரதிலே அரண்மனையிலே விழுந்து வருகிறார் மாயவனார். சரி, பால் வெண்ணெய் தயிர் மோரண திருடி அனைவரையும் அழைத்துக் கொண்டு திருடி சாப்பிடக்கூடிய நேரத்தில் ஒரு நாளை தினத்தில் கோபியாசுரி பெண்கள் அனைவரும் ஒன்று கூடி சொன்னார்கள். அதாவது கண்டிப்பாக மேல தெருவில் இருக்கின்றாள் அல்லவா யசோதையுடைய மகன் தான் கள்வன் என்பதை கண்டுபிடித்தார்கள். உடனடியாக அந்த அதாவது பிடித்து கையோடு கொண்டு யசோதையுடைய கையிலே விட்டார்களா? பார்த்து தாயானவள் நினைக்கின்றார், இனி என்னுடைய மகனானவன் உங்களுடைய அகரத்திற்குள் வராமல் நான் பார்த்துக் கொள்கின்றேன். வந்தார்கள் என்று சொன்னால் உடனடியாக இடுப்பிலே எடுத்துக்கொண்டு என்னுடைய வீட்டிலே விட்டு சென்று விடுங்கள். அவ்வளவுதானே? ஆமாமா, வருகிறோம். ஆகட்டும்படி அப்படி என்று புத்திமதிகளை சொல்லி அவர்கள் சென்ற பொழுது தன்னுடைய மகனை பார்க்கின்றான். சரி மகனே கண்ணா, ஊர் பெண்கள் எல்லாம் எப்படி பேசுறாங்க பத்தியா? இதுக்கெல்லாம் காரணம் யாரு? யாரம்மா? நீதானே? கண்டிப்பாகம்மா. அதனாலே சரி நீ இனிமேல் இந்த ஊர்ல இருக்க கூடாது. நம்ம அப்பா ஆடு மாடுகளை மேய்க்கின்றார். சரி போய் அவருக்கு துணையாக நிறைய சாய்த்து ஏனென்று சொன்னால் பிறக்கக்கூடிய நேரத்தில் 8000 பசுக்களை தானமாக தந்தார்கள். பசுவானது நிறையில் இருக்கின்றது. உடனடியாக அனைத்தையும் அழைத்து சென்று நிறை சாய்த்து வா என்று சொல்லக்கூடிய நேரத்தில் பசுக்களை திரட்டி கொண்டு எப்படி வருகிறார் பாருங்கள். எப்படி கண்ணே பசுக்கள்
இருக்கின்றார் நாதமுனியானது யாருடைய காதிலே கேட்கின்றது என்று சொன்னால் சொன்னால் அரக்கனுக்கு மரத்தை கொடுத்து விட்டு ஐவரலி புஷ்பத்தில் அமர்ந்திருந்தார் அல்லவா ஆதிகரிக்கின்ற சிவபெருமான் ஆமா அவருடைய காதிலே கேட்கின்றதா நம்மளை காப்பாற்ற நம்முடைய மைத்துனர் வந்து விட்டார் என்று சொல்லி சொல்லி ஓசை வந்த திசைநோக்கி ஓடோடி அந்த பரந்தாமனுடைய பாதத்திலே வந்து விழுந்தாரா ஆமா புரட்டி புரட்டி பார்க்கக்கூடிய நேரத்தில் முதுகிலே மச்சரங்க இருப்பதை கண்ணிலே கண்டார் ஆமா இந்த உலகத்தில் முதுகிலே மச்சரங்க இருக்க வேண்டும் என்று சொன்னால் சொன்னால் கண்டிப்பாக நம்முடைய மச்சானாகத்தான் இருக்க வேண்டும் ஆமா ஆகட்டும் என்று சொல்லி சொல்லி காராவின் பால் கறந்து கறந்து கரைக்கின்ற சிவபெருமானுக்கு பருகுவதற்கு கொடுத்தார்களா ஆமா பாலை குடித்த பரமசிவன் பறக்க பறக்க முடித்துக் கொண்டிருக்கின்றார் அப்படி இருக்க கேட்கின்றார் மாயவனார் என்ன கேட்கின்றார் அத்தான் என்ன இது வாருங்கள் ஒரு நாள் இப்படி வந்து விழ மாட்டீங்களே ஆமா உங்களுக்கு என்ன நிலைமை ஏன் இப்படி வந்து விழுந்திருக்கின்றீர்கள் மைதுனா என்ன என்னுடைய நிலைமை கேட்டால் தங்களுக்கு ஏன் பரிதாபமாக இருக்கும் என்னாச்சு நான் தெரியுமா சிவனே என்று சொல்லி கைலாசமலையில் இருக்கக்கூடிய நேரத்தில் நேரத்தில் காட்டரக்கன் என்னை கூறுகிறார் 12 வருட காலமாக பாரதவத்தை செய்து வந்தார் சரி அவனுடைய தவமானது வெற்றி பெற்று கைலாசம் அடைந்தது ஆமா நந்தியை விட்டு வரவழைத்து உனக்கு என்னப்பா வர வேண்டும் என்று கேட்டேன் சரி மகாபாவியோ தூண்டு விரலுக்கு தலை அரும்படியான வரத்தை கேட்டார் சரி உடனடியாக மகாபாவிக்கு இல்லை என்று சொல்லி மாறி விலகி விட்டேன் மைத்துனா சரி ஆமா. இப்போது அந்த வரத்தை என் மீது சோதிப்பதற்காக என்னை துரத்தி வருகிறார் மைத்துனா நான் என்ன செய்ய வேண்டும் அவனை கொண்டு நாங்கள் என்னை காப்பாற்ற வேண்டும் அவனை கொலை செய்ய வேண்டுமானால் நான் என்ன செய்து கொண்டிருக்கின்றேன் மாடு மேய்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் ஆடு மாடுகளை எங்கள் மேய்க்க வேண்டும் ஆமா மைத்துனா என்ன மனிதனவே மைத்துனா மாடு மேய்ப்பான் மகாதேவன் மாடு மேய்ப்பதா அப்ப கொலைக்காரல கொலையை செய்வான் கோபாலன் கொலை செய்வானா முடியாது இந்த கோபாலன் கொலை செய்வானா சரி ஏம்மா ஆ அதாவது மைத்துனா மடையன் மாடு மேய்த்தால் என்ன இடையன் ஆடு மேய்த்தால் என்ன ஈசன் தானே ஆடு மேய்த்து ஆனால் இந்த இத்தைகளை கற்றுத் தருவீர்கள் என்று சொன்னால் தவறாமல் மாடு மேய்த்து வருகின்றேன் அப்படின்னு சொல்லி கோன் கம்பை கையில் எடுத்து கொடுத்தார் ஆமா. வலது கையோ சடைகூறானா வலது கையோ எடுத்துக் கொள்ளும் வலது கையோ சடைகூறானா வலது போட்டுக் கொள்ளும் வலது சடைகூறானா வலது போட்டுக் கொள்ளும் சடைகூறானா சடைகூறானா தூங்கிக் கொள்ளும் நாட்டிகை தாங்கட்டு கண்ணே தாம்பட்டத்தை கலந்து நம்மை ஓடோடு அகட்டணுமே தோள் பையில் போடணுமே என்னை போலே இடையர் வேஷம் எனக்கு வேணும் மைத்துனரே இடையர் வேஷம் இடையர் வேஷம் என்னை போல இடையர் வேஷம் எடுக்க வேணாத்தான் ஆமா இப்படி எல்லாம் என்ன போல இருந்தாதான் ஆடு மாடுகளை மேய்க்க முடியும் மைத்துனா என்ன அதாவது தங்கள் உரைத்து விட்டீர்கள் அல்லவா சரி கண்டிப்பாக நான் பார்த்துக் கொள்கிறேன் சென்று பாருங்கள் நான் அரக்கரை இதோ கொலை செய்து வருகிறேன் சரி ஆடு மாடுகளை ஒப்படைத்து விட்டு ஆமாப்பா. நடந்து திருமாலவிடம் விட்டு நாதனார் கொடுத்தவரம் சோதிக்க சரி தொடர்ந்து வல்லரைக்கன் தன்னை தணிக்க ஏது வேஷம் கொள்வோம் என்று படர்ந்த ஆலினிமேல் பள்ளி கொண்ட பச்சமகில் வர்ணன் சொர்வமாறி மாறி மாறி மடத்தை உறைவாக வேண்டுமென்று மாயவனார் ஒரு பெண் கோலம் கொள்ளுவார் வர்ணனுடனே சொர்வமாரியே கோசலையால் பெற்ற மாய கோலம் கொள்வாரா மாறியே அண்டரோடு ரிஷிகளும் ஆனந்த மாடு அச்சுதனாடு செய்வர முதல் வராமலே மணிக பதினாறு வயது கொண்ட பக்குவம் அங்கேயாக சமைந்து
சமைத்து காரியத்தில் அரக்கனை வதம் செய்ய வேண்டும் என்று காத்திருக்கும் போது அரக்கன் வந்து எதிரை சிறுத்தான். அரும்பெரும் கானகத்தில் விலங்குகள் சூழ்ந்திருக்கக்கூடிய அரும்பெரும் கானகத்தில் நம் தன்மையாக வந்திருக்கிறாய் கண்மணியே. எல்லாம் எதற்காகமா? ஐயா இத பாருங்கள், காட்டிலே ஒரு பெண்ணானவள் கஷ்டத்துல இருக்கிறேன். சரி. அப்படி வந்து கேட்கின்றீங்களே, அதனால உங்களுக்கு கொஞ்சம் மனசாட்சி இருக்குதா? என்னம்மா மனசாட்சி இருக்குதான்னு கேட்டேன். இல்லையா? இல்லம்மா. அப்படியானால் உங்களுக்கு என்ன சொன்னாலும் புரியாது. சரி, இப்ப நான் என்ன செய்யணும்? அதாவது தன்னம் தனிமையாக வந்து நிற்கின்றாய் இல்லவா? உன்னுடைய ஊர் என்ன? உன்னுடைய பேர் என்ன? உன்னை பெற்றவர் உற்றவர் யாராவது உண்டுமா? இதெல்லாம் சொல்ல வேண்டுமானால், சரி, உன்னோட அரண்மனை வேண்டுமானால் எனக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும். அப்ப என்ன என்ன சத்தியம் என்று கேட்க? என்ன சத்தியம் கேட்க செய்து தரேன். சத்தியத்தா என்னிலே செய்து தரேன். கைவிடமோ நேட்டமனே உயர்மனோ படைத்த பொற்புடத்தில் கையிடாதே. போய் விழுந்திடமா